அனைவருக்கும் வணக்கம். சுப மாரிமுத்து, திருப்பூர்ல இருந்து. கணவன் மனைவி 2 பேரும் பிரிஞ்சிட்டாங்கன்னா மனசளவுல தான் பிரியல, ஏதோ காலம் பிரிச்சிருச்சு. ஒரு கோவதாபத்தினால, ஏதோ ஒரு மாமியா மருமகனால சண்டை, இல்ல ஏதோ மற்றவங்கனால சண்டை, ஏதோ ஒரு கொடுக்கல் வாங்கல சண்டை, ஏதோ ஒண்ணுல அவங்க பிரிஞ்சிட்டாங்க. இதை நம்ம சேர்த்தணும். இதை நம்ம வேலை. எப்படி இதைய எப்படியாவது சேர்த்தணும். ஒரே வீட்டுக்குள்ள இருக்கிறாங்க, ஆனா சேர முடியல. இல்ல ஒரு 4 வீடு தள்ளி இருக்காங்க, சேர முடியல. இல்ல கண்ணுக்கு தூரத்துல தான் இருக்காங்க, ஆனா சேர முடியல. இது ஒரு பெரிய பிரச்சனை. ஆனா நல்லா வாழ்ந்து போட்டு அது பிரிஞ்சு வாழ்ந்தா அதை விட ஒரு வலி வேதனை யாருக்குமே இருக்காது. அது ரொம்ப அனுபவிச்சு பார்த்தவங்களுக்கு ரொம்ப தெரியும். கணவன் இல்லாம மனைவி, மனைவி இல்லாம கணவன் ஒரு காலத்துல ஒரு தட்டுல சாப்பிட்டுருப்பாங்க, ஒன்னா ஊட்டி விட்டுருப்பாங்க. பிரிஞ்சு போகும்போது நம்ம ஒரு அனாதி மாதிரி தெரியும். கண்டிப்பா அது இருக்கக்கூடாது அல்லவா? அதற்காக இந்த பிரிவு மனசு ரொம்ப வலிக்கும். அதற்கு ஒரு பரிகாரம் உங்களுக்கு சொல்றேன். வீட்டிலேயே கணவன் மனைவி ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசாம இருந்தாங்கன்னா கருந்துளசியும் தொட்டாச்சினிங்கி ஒரே தொட்டியில வச்சு வளர்த்துங்க. கருந்துளசியும் தொட்டாச்சினிங்கியும், தொட்டா பாத்தீங்கன்னா சினுங்குன்னு சொல்றாங்கல்ல, அந்த ஏன் கருந்துளசி அப்படின்னா, இந்த கருந்துளசி துளசினாலே பெருமாள் தான். அன்னைக்கு கணவனுக்கு நல்ல தொழில் நல்லா இருக்கும்னு சொல்லி துளசி மாடத்தை சுத்தி பூஜை பண்ணி விளக்கேத்திட்டு போய் அவங்களுக்கு சாமிக்கு 90 வச்சு காலையில எந்திரிச்சு கணவன் கிட்ட போய் ஒரு காலத்துல ஆசீர்வாதம் வாங்கினாங்க காலத்தொட்டு. அதனால துளசி மாடத்தை சுத்த வரைக்கும் பெருமாளுடைய அவதாரம் அது. பெருமாள் படுத்திருப்பார், பள்ளிக்கொண்ட பெருமாள். அவருடைய பக்கத்துல மகாலட்சுமி கால்கடியிலே உட்கார்ந்துருக்குமா. அதனாலதான் கருந்துளசி. தொட்டாச்சினிங்கினா என்ன? நீங்க பார்த்திருக்கீங்களா? தொட்டாச்சினிங்கி பார்த்திருக்கீங்களா? இந்த தொட்டாச்சினிங்கில ஒரு அதிசயமே இருக்குது, உங்களுக்கு தெரியுமா? ஏன் 2 பேர் சேர்ந்துருவாங்க அப்படிங்கிறதுக்கு, இந்த தொட்டாச்சினிங்கி போய் அது 2 ஒரே தண்டுல 2 இலை அப்படியே பிள்ளைப்பிள்ளா இருக்கும். நீங்க போய் அதை இத்தினோண்டு தொட்டீங்கன்னா அது 2 என்ன பண்ணுன்னா அப்படியே அழகா அப்படி கூடிக்கும். இந்த கூடுறது பத்திலா இதுலதான் சேர்ந்துருவாங்க. இதுக்கு நீங்க தண்ணி ஊத்தி வளர்த்துனீங்கன்னா அது பாருங்க எப்படி கூடிருச்சுன்னு. இப்படி இருந்தது, இதை எப்படி தொட்டோன்னே அது அப்படியே சினுங்குதுன்னு பேர் வச்சுட்டாங்க. அதுக்கு பேரு தினுங்குதா, சினுங்குதாமா, கூச்சப்படுதாமா, கூச்சப்பட்டு சேர்ந்துருச்சு. அப்ப இதோட குணம் என்ன? சேர்த்து வைக்கிறது மட்டும்தான் இதோட குணம். இந்த தொட்டாச்சினிங்கியுடைய வேற கட் பண்ணி, கருந்துளசியுடைய வேற 2 கட் பண்ணி 2லையும் மஞ்சள் தேய்ச்சு குங்குமம் வச்சு குலதெய்வம் கோயில கொண்டு போய் இது சாமியோட பாத்துல வச்சு கொடுங்க, என்னுடைய கணவன் மனைவி நாங்க 2 பேரும் சேர்ந்து வாழணும்னு சொல்லி சாமிக்கு அர்ச்சனை பண்ணி அந்த 2ஐயும் சேர்ந்து ஒரு எந்திர தாயத்துல நீங்க போட்டு மங்களித்துல கட்டிட்டீங்கன்னா 16 நாள்ல சேர்ந்துருவாரு பாருங்க. இது நான் ஒரு 100 பேர் 200 பேருக்கு நான் சொல்லியிருப்பேன், எனக்கு தெரிஞ்சு கணக்கு தெரியல. எளிய பரிகாரம், வீட்டிலேயே நீங்க சேர்த்து வச்சு. இந்த வேருக்கு அவ்வளவு சக்தி இருக்குது. எவ்வாளை மறந்தாலும் குருவாளை மறவேணும், எவ்வத்தை மறந்தாலும் குருவத்தை மறவேணும். ஒரு காலத்துல எனக்கு ஒரு பெரிய ஒரு மகா சக்தியுள்ள மகான் எனக்கு சொல்லி கொடுத்தாரு. அதுல இருந்து கணவன் மனைவி பிரிஞ்சுட்டாங்கன்னா நான் இதை சொல்லி எத்தனையோ பேர் வெற்றியாயிருக்காங்க. அதனாலதான் கருந்துளசியும் தொட்டாச்சினிங்கிக்கும் அவ்வளவு பெரிய சக்தி. ஏன் ஒரே தொட்டியில வளர்த்த சொல்ற? நீங்க ஒரே வீட்டுல வாழணும், அந்த செடி 2 ஒரே வீட்லயே வாழணும், ஒரே தொட்டியில வாழணும். இதை பிரிச்சு வச்சீங்கன்னா அது சிக்கலாய் போயிடும். பிரிக்க கூடாது. அப்ப கண்டிப்பா நீங்க இதை செய்வீங்கன்னு நினைக்கிறேன். இதுல ஒரு பரிகாரம் ஒண்ணு பண்ணுங்க. வீட்டிலேயே ஒரு பரிகாரம் பண்ணுங்க. மஞ்சள் தண்ணி அதுல ஊத்திருங்க. கருந்துளசி தொட்டாச்சினிங்கி வச்சு நாத்து தண்ணி ஊத்தும் போது மஞ்சள் தண்ணி அதுல ஊத்திருங்க. ஒரு மங்களகரமா இருக்கணும் அல்லவா? இதை ஊத்திட்டு விரல் மஞ்சள்ல ஒரு தாலி சரடாட்டை எடுத்து 2க்குமே காப்பு கட்டி வச்சிருங்க. இந்த செடியோட தன்மை வெளியில போயிடக்கூடாது, காப்பு கட்டி வச்சிருங்க. சேர்ந்ததுக்கு அப்புறம் அவுத்து தண்ணியில கொண்டு போய் போட்டுடலாம். 2க்குமே விரல் மஞ்சள்ல ஒரு தாலி மாதிரி இப்படி எடுத்து அந்த கீழே தொட்டி கட்டி விட்டுரும். அது அவ்வளவு ஒரு விஷயம். நம்மளோட தன்மை வெளியில போகக்கூடாதா, நம்ம செய்யற சங்கல்பம் வெளியில போகக்கூடாதா. இதை காப்பு கட்டி வச்சிருக்கேன், என்னை தாண்டி இது போகாதுன்னு ஒரு சொல்றக்கு. அப்ப நீங்க கண்டிப்பா கருந்துளசியும் தொட்டாச்சினிங்கியும் கண்டிப்பா இந்த தடவை நீங்க வைப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா பல குடும்பங்கள் பிரிஞ்சிருக்குது, எத்தனையோ குடும்ப டைவர்ஸ் வரைக்கும் போயிருக்குது. இந்த வேர் உங்களை காப்பாத்தி இருக்கு. இது எவ்வளவு பெரிய அதிசயம். இது ஒரு 17-18 வருஷத்துக்கு முன்னாடி இதை சொல்லும் போது எனக்கு தெரியல. எவ்வளவு பெரிய கெட்ட நேரம் இருந்தாலும் இந்த மூலிகைக்கு இவ்வளவு சக்தி இருக்குதாங்கிறத நானும் உணர்ந்திருக்கேன். எத்தனையோ மக்கள் உணர்ந்திருக்காங்க. அவங்கெல்லாம் ஒரு முறை ஒரு லைவ்ல வர சொல்லி கண்டிப்பா உங்களுக்கெல்லாம் சொல்ல வைக்கிறேன். அப்போ கருந்துளசியும் தொட்டாச்சினிங்கி எங்க கிடைச்சாலும் அதை 2ஐ பிடிச்சு கொண்டு வந்து, ஒன்று
செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு அதை நட்ட வைக்கணும். காலையில 6 to 7 செவ்வாயுடைய ஓரையில அதை நட்ட வைங்க. ரெண்டையும் ஒன்னாத்தான் வைக்கணும். அப்படி இல்லை அப்படின்னா வெள்ளிக்கிழமை அன்னைக்கு காலையில 6 to 7 சுக்கர ஓரையில. ஏன்னா செவ்வாய் சுக்கரம் தான் புருஷன் பொண்டாட்டி. செவ்வாய்னா கணவன், சுக்கரனா மனைவி. அதனால செவ்வாய் சுக்கரம் வந்து புருஷன் பொண்டாட்டி. இது ரெண்டையும் சேர்த்து ஒரே தொட்டியில வச்சு ஒரே தண்ணி ஊற்றி வளர வளர உங்களுடைய குடும்பமும் வளரும். இதை செஞ்சுட்டு வாங்க. இந்த வீடியோவை உங்களுக்கு நிறைய பேர் இந்த குடும்பத்துல பிரிஞ்சிருப்பாங்கல்லங்க, அதனால இது நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்களேன். ஏன்னா இந்த மாதிரி பரிகாரங்கள் வந்து அவ்வளவு சீக்கிரம் எளிமையா கிடைக்காது. நிறைய குடும்பத்துல கருத்து வேறுபாடோடு தான் இருக்கிறாங்க. இவர் போய் இவர் தூங்கிடுவார், அவர் போய் அவங்க தூங்கிடுவாங்க. இவங்களும் வேலைக்கு போவாங்க, அவங்களும் வேலைக்கு போவாங்க. ஒரே பெட்ல இப்படிதான் இருக்காங்க. அப்ப இப்படி அவங்க ஒரு நெருக்கமாவே இல்லை. என்ன காரணம்? கணவன் மனைவிக்குள்ள என்ன ஒரு கூச்சம். ஒருத்தர் விட்டு கொடுத்து போனா வாழ்ந்துடலாம், ஆனா விட்டு கொடுக்கல. 2 வைராக்கியமா இருக்கு. இந்த வேறு 2 சேர்த்து வச்சிடும். இது மூலிகை சக்தி உள்ள வேறா இருக்கிறனால இதை கண்டிப்பா செஞ்சுட்டு வாங்க. செஞ்சு முடிச்சுட்டு அதே குலதெய்வம் கோயிலில் போய் சேர்ந்ததுக்கு அப்புறம் 2 பேரும் சேர்ந்து 2 மாலை வாங்கி சாமிக்கு போட்டு தேங்காவில் உடைச்சு சாமி கும்பிட்டு குலதெய்வத்துக்கு ஒரு நன்றி சொல்லிட்டு வாங்க. உங்க வாழ்க்கை பிரமாதமா இருக்கும். இதெல்லாம் ஏன் உங்களுக்கு இதெல்லாம் இந்த விஷயத்த நான் சொல்றேன்னா, இது ஒரு வாய்ப்புன்னு வச்சுக்கோங்களேன். இந்த உலகத்துல வந்து இந்த தூது வந்து மக்களுக்கு இது போய் சேர்ந்து, ஒருத்தருக்கு காசு இருக்கும், ஒருத்தருக்கு இல்லாமையும் கூட இருக்கலாம், அவங்க வறுமையிலையும் கூட இருப்பாங்க. அவங்களுக்கு ஒரு பூஜை பண்றதுக்கு ஒரு தேங்காய் வளை வாங்குறதுக்கு கூட காசு இல்லாதவங்களெல்லாம் நான் பார்த்துருக்கேன். நீங்க சொல்லிட்டீங்க, இதை போய் நான் தேடி ஒரு பஸ் பிடிச்சி எங்க போய் நான் கோயில்ல போய் ஒரு சாமிக்கு தேங்காய் வளை உடைக்கிறதுக்கு கூட காசு இல்லாம வறுமையில் உட்காந்துருக்கணுங்க. என் கணவனும் விட்டுட்டு போயிட்டாரு, அவர் தான் சம்பாரிச்சு கொண்டு வந்து எங்களுக்கு கொடுத்தாரு, அவரே என்னை விட்டு போயிட்டாரு, ஒரு வாழைப்பழம் வாங்குற காசு இல்லைங்கன்னு எத்தனையோ வறுமையில கொடுமையில சொன்னவங்க எல்லாம் உண்டு. நான் அதனாலதான் இதை பத்தி நான் யோசிச்சேன். அப்ப வறுமையில் இருக்கிறவங்களுக்கு 5 பைசா கூட செலவில்லாம ஒரு எளிய பரிகாரத்தை கண்டுபிடிச்சு மக்களுக்கு சொல்லணும் அப்படிங்கறக்காக மனசுல அவ்வளவே நினைச்சுக்கிட்டு இந்த பதிவு உங்களுக்கு கொடுக்குறேன். இதை கேட்கறவங்க எல்லாத்துக்கும் எளிமையான பரிகாரம், காசு இல்லாம எல்லாரும் செஞ்சு வாழ்க்கையில ஒண்ணு சேர்ந்து சந்தோஷமா இருங்க. அடுத்த பதிவில் சந்திக்கிறேன். சுப மாரிமுத்து, திருப்பூர்ல இருந்து. நன்றி, வணக்கம்.